தெரியல மேம். தெரியலையா? அதாவது எல்லா நாட்டையும் கைப்பற்றி தன் வசம் கொண்டாரு. எல்லா நாட்டுடைய செல்வத்தையும் அபகரித்து கொண்டாரு. இல்லையா? ஆனாலும் அவர் இறக்கும்பொழுது, அவரு சேர்த்து வச்சிருந்த செல்வங்கள்லாம் வழிநெடுக போட்டுட்டாங்க. போட்டுட்டு அது மேல தான் நடந்து போனாங்க. எதுக்கு இந்த கைனா, நான் இவ்ளோ செல்வத்த படையெடுத்து, இவ்ளோ செல்வத்த கவர்ந்து வந்து என்னுடைய அரண்மனையில் நான் வைத்துக் கொண்டால் கூட, நான் போகும்போது ஒண்ணுமே கொண்டு போல. வெறும் கையோட தான் நான் போறேன். அவ்வளதான் உலக வாழ்க்கை. நீ என்னதான் கோடி கோடி சேர்த்து வச்சிருந்தா கூட, போகும்போது ஒரு நையா பைசா எடுத்துன்னு போறது கிடையாது. என்ன எடுத்துன்னு போறீங்கன்னா, நீங்க செய்கின்ற பாவம், புண்ணியம் நீங்க இல்ல நாம. நாம செய்கின்ற பாவத்தையும், புண்ணியத்தையும் மட்டும் தான் இந்த உலகத்திலிருந்து எடுத்துட்டு போவோமே தவிர, நம்ம வச்சுட்டு இருக்க செல்வத்தையோ, பணத்தையோ, அசையும் சொத்தோ, அசையா சொத்தோ எதுவுமே கொண்டு போவது அதுக்கு அவரு உதாரணம் தான். அவர் வந்து கைய வந்து இப்படி காட்டிட்டு போனார். இப்படி வெளிய வைக்க சொன்னாரு. கை காலியா இருக்கு பாருங்க. நான் போம்போது எதுவுமே கொண்டு போல. அப்ப என்னதான் நீங்க அடிச்சு புடிங்க அடுத்தவங்க கிட்ட ஏமாத்தி வாங்குனா